ஸ்தோத்திரிக்கிறோம். சுப்ரகிருபைக்காய் கூட நன்றி. நாங்கள் இந்த பிள்ளைகளாக பேர ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து திருநெல்வேலி விலாக் தான். நாங்கள் வந்து லாஸ்ட் வீடியோ வந்து மதுரையில் தீபாவளி செலிப்ரேஷன் பார்த்துருப்பீங்க. மதுரையிலேருந்து நாங்கள் திருநெல்வேலி கிளம்பிட்டோம். மண்டே தீபாவளின்னா ஒரு வெனஸ்டே போல் கிளம்பி திருநெல்வேலி போயிட்டோம். மதுரையிலேருந்து கொஞ்ச நேரத்துலேயே திருநெல்வேலி போகிற வழியில் திடீர்னு காரில் வந்து சட்டுன்னு அடிச்சிச்சு. பின்ன தட்டானா என்னன்னே தெரில, வெள்ளை வெள்ளையாக பிளட் மாதிரி இருந்துச்சு. போகிற எல்லா கார்லேயுமே அப்படி தான் இருந்துச்சு. நாங்கள் ஒரு ஓரமாக நிறுத்தி சும்மா பாட்டிலில் தண்ணி ஊற்றி கழுவினோம். அதுக்கப்புறம் கிருஷ்ணா பால் பண்ணையில் நிறுத்தி டீ எல்லாம் குடிச்சிட்டு திரும்ப அப்படியே கிளம்பி திருநெல்வேலி போய் சேர்ந்தாச்சு. அப்புறம் போய் சேர்ந்துட்டு லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அப்படியே மூவி கிளம்பியிருந்தோம். ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தது காந்தாரா 2 தான், பார்க்கவே இல்லை. ஸோ மதுரையில் பார்க்கலான்னு நினச்சோம். அப்புறம் திருநெல்வேலியிலவே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு மூவி. படம் பார்த்துட்டு அப்படியே நேரம் எல்லோரும் காப்பர் லீஃப் வந்துட்டோம். டின்னருக்கு அங்கே போகலான்னு பிளான் இருந்துச்சு. லாஸ்ட் டைம் போனப்போ காப்பர் லீஃப் போக டைம் இல்லை. ஸோ இந்த தடவை போய் எல்லாருமா சேர்ந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே எல்லோரும் போய் படுத்தாச்சு. மறுநாள் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எப்போயுமே நான் திருநெல்வேலி போனேன்னா நைட்டி எடுப்பேன். எப்போயுமே ஃபோன் பண்ணால் போதும் வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுப்பாரு. அதான் பார்த்துட்டு இருந்தேன். என் சைஸுக்கு எனக்கு ஹைட்டுக்கு கரெக்டாக இருக்கும். நான் அடித்து ஆல்ட்ரு பண்ணி தான் அங்கேருந்து வாங்கிட்டும் வருவேன் பக்கத்தில் கொடுத்து. அப்புறம் ஈவினிங் போல் அக்கா வீட்டுக்கு போகலான்னு கிளம்பிட்டோம். போகிற வழியில் பாட்டா ஷோரூம் போயிட்டு தான் போனது. ஏன்னா எனக்கு ஸ்லிப்பர் வந்து பிஞ்சு போச்சு. ஒரு ஷூ தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் சென்னையிலேருந்து. ஸோ எக்ஸ்ட்ரா எதுவும் எடுத்துகிட்டு வராதனால வாங்க வேண்டியதாகிடுச்சு. சரி கட் ஷூ மாதிரி தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்லிப்பர் எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்தேன். அப்புறம் அங்கே போய் சேர்ந்தாச்சு. அங்கே போனதும் ஒரே ஆட்டம் தான். அக்கா குழந்த அவ கூட சேர்ந்து சாட்சியும் என் கசின் சிஸ்டரோட பொண்ணும் சேர்ந்து 3 பேருமா ஒரே ஆட்டம் தான். ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க, ஜாலியாக இருந்தாங்க. அப்புறம் அக்கா ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தா, ஏகப்பட்டதை வாங்கி வச்சுருந்தா. போக பீஸா வேறு ஆர்டர் பண்ணி அதையும் சேர்த்து வாங்கி வச்சு எல்லாருமா சேர்ந்து சாப்பிட்டோம். அந்த பொடுசுங்கள்லாம் நல்லா ஆட்டம் போட்டுச்சுங்க. கொஞ்ச நேரம் அப்படியே நாங்களும் பேசிகிட்டு இருந்தோம். லாஸ்ட் விலாகில் வந்து அருப்புக்கோட்டை போயிருந்தேன்ல ஒரு சித்தி, அவங்க பசங்க இவ அக்காவும் ஒருத்தி. இவங்க வந்து வெட்னரி டாக்டராக இருக்கா. ஹஸ்பண்டுமே வெட்னரி டாக்டர் தான், மாமாவுமே. 2 பேருமே திருநெல்வேலியில் வந்து செட்டில் ஆகிட்டாங்க. ஃபஸ்ட்டு சென்னையில் தான் இருந்தாங்க. கொஞ்ச நேரம் விளையாடிட்டு கிளம்பும் போது அக்கா பொண்ணு வந்து ரொம்ப அழுது விடவே மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டா. அப்புறம் அவளை ஒரு வழியாக சமாதானப்படுத்திட்டு வீடு வந்து சேர்ந்தாச்சு. அன்றைக்கி நைட்டும் தூங்கி எழுந்திரிச்சிட்டு அப்புறம் மறுநாள் ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். அப்படியே கேரளா வர அப்படியே டிரைவ் மாதிரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலியிலேருந்து அப்படியே நாகர்கோவில் போய் அங்கிட்டிருந்து அந்த ரூட்டில் அப்படியே கேரளா போயிட்டு சும்மா அங்கே ஒரு பீச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்துச்சு. நாகர்கோயில் கிட்ட நெருங்கும் போது வியூலாம் செம்மையாக இருந்துச்சு. பயங்கர கூலாக இருந்தது கிளைமேட்டு. அப்படியே ஒரு மாதிரி பனி மூட்டமாக. அந்த கேரளா நெருங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் இந்த சைட்லாம் வந்ததே இல்லை, ஃபஸ்ட் டைம் இது. அங்கே போயிட்டு பீச்செல்லாம் போயிட்டு அப்படியே லஞ்சு சாப்பிட்டுட்டு கட்டன் சாயாவும் பல பஜ்ஜி ரொம்ப பிடிக்கும், அதுவும் சாப்பிட்டுட்டு வரலான்ட்டு போனோம். கடைசியில் மழை அடித்து ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு கேரளாக்குள்ளே நுழையும் போதே. அப்புறம் எங்கிட்டு பீச் போகிறது, அதனால பீச்செல்லாம் போகல. கடைசியில் இது வந்து ஒரு டிரைவ் மாதிரி ஆயிடுச்சு. போய் அங்கே எங்கேயுமே போக முடியலை. இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ஆஃப் கேரளான்னு சொல்லிட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டு நெட்டில் பார்த்தோம். சரி இங்கே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். அங்கே போய் சாப்பிட ஆரம்பிக்கும் போது பயங்கர மழை. அதுக்கு முன்னாடி கூட லைட்டாக தான் இருந்தது. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சரியான மழை, இடி மின்னல் வேற. பசங்கள்லாம் வேற பயந்துட்டாங்க.
கொஞ்ச நேரத்தில் அப்படியே மழை நின்றுச்சு. ஆனால் விட்டு விட்டு பேஞ்சிக்கிட்டே தான் இருந்தது. ஆனாலும் நம்ம பீச்செல்லாம் போக முடியாது. ஸோ அங்கேருந்து சாப்பிட்டுட்டு இந்த கட்டன் சாயாவும் பழ பஜ்ஜியும் வரும்போது நிறைய கடையிலலாம் பார்த்தோம். சரி அது இன்னும் குடிக்கல சாப்பிடல அப்படின்னுட்டு அப்படியே அங்கேருந்து ரெஸ்டாரண்ட்டில் இருந்து ஒரு டீ கடையாக பார்த்து நிறுத்துவோன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இப்பதான் கடிச்சிங்களா? திரும்ப கடிக்க மாட்டீங்களா? அது காமிச்சாச்சு. கட்டன் சாயா செம்மையாக இருந்தது. கேரளாக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது நிறைய கடை பார்த்தோம் பழ பஜ்ஜி சாப்பிட்றதுக்கு. ஆனால் லஞ்ச் டைம் வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு தான் சாப்பிட்லான்னு பார்த்தோம். கடைசியில் சொதப்பலாயிடுச்சு. இந்த வியூலாம் பார்த்தா செம்மையாக இருந்தது. சாப்பிட்டு கேரளாலேருந்து ரிட்டன் வந்து திருநெல்வேலி வரும்போது வேறு வழியாக வந்தோம். அந்த வழி பார்த்திங்கன்னா சின்ன ரூட்டாக இருந்தது. ஃபுல்லாக ரப்பர் மரமாக இருந்தது. அப்புறம் பார்த்தா இந்த மாதிரி நிறைய மலை மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. இந்த மலையாள படத்துலலாம் பார்க்குற மாதிரி வியூலாம் இங்கே தான் பார்த்தோம். இல்லைன்னு கிளைமேட்டு கூலாக காற்று ஒரு மாதிரி ஈரமாக பச்சை பசேர்னு அப்படியே பார்க்குறதுக்கே க்ரீனிஷாக இருந்துச்சு. நல்லா இருந்தது. கேரளாவில் அந்த மலை மட்டும் இல்லைன்னா அந்த பீச் போகலான்னு பிளான் இருந்தது. அது மழை பெஞ்சதுனால சொதப்பலாயிடுச்சு. அப்புறம் இருக்கிற குளிருக்கு அப்படியே திருநெல்வேலி வந்ததும் அந்த கருப்பட்டி காப்பியில் வந்து சுக்கு டீ வந்து குடித்தாங்க. வச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கெல்லாம் போக நேராக தேட்டருக்கு தான் போனோம். ஏன்னா ஆல்ரெடி பைசன் படத்துக்கு புக் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபேமிலி எல்லோரும் அங்கே வந்திருந்தாங்க. நாங்கள் இங்கேருந்து அப்படியே நேராக தேட்டர் போயிட்டோம் டைம் ஆயிடுச்சுன்னு. இன்டர்வெல்ல எல்லோரும் ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்டதுனால வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து திரும்ப மதுரைக்கு கிளம்பிட்டோம். எல்லாருக்கும் வந்து அங்கே பாய் சொல்லிவிட்டு மாமா வீடு, அத்தை வீடு, அதுக்கப்புறம் சித்தப்பா வீடெல்லாம் இருந்துச்சா எல்லார் வீட்டுக்கும் ஒரு விசிட்டு காலையில் அப்படி அப்படியே போய் எல்லாருக்கும் ஒரு பாய் சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு. இன்றைக்கி வந்து சாட்டர்டே அப்படிங்கிறதுனால மார்னிங் திருநெல்வேலியிலே ஒரு பெருமாள் கோயில் போயிட்டு மதுரைக்கு கிளம்பியாச்சு. அன்றைக்கி சித்தப்பாவும் எங்கள் கூட வரதா இருந்தது. ஏன்னா மதுரையில் ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிவிட்டு அதனால் அவங்களையும் பிக்கப் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே மதுரை கிளம்பிட்டோம். விக்கி, சித்தி, அத்தை இறக்கி விடு. மதுரை வந்து சேர்ந்தாச்சு. அப்புறம் வந்து கசின் சிஸ்டர் வீட்டில் தான் லஞ்சு சாப்பிட்டோம். அக்கா கூப்பிட்ருந்தா. சரி அன்றைக்கி லஞ்சுக்கு அங்கே தான் போனோம். ஃபுல்லாக வெஜ்ஜு தான். பூண்டு குழம்பு, முட்டைக்கோஸு, அப்புறம் வந்து பீட்ரூட்டு, இந்த மாதிரி நிறைய வெஜிடேரியன் ஐட்டம் தான் ஃபுல்லாக. எல்லாம் சாப்பிட்டுட்டு எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி எங்கள் மாமனாரோட இறந்த நாள். அதனால் அங்கே வந்து கல்லறைக்கு தான் போய் சாமி கும்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ரொம்ப நாள் ரைவல்ரியா.
கொரோனாக்கு அப்புறம் பார்த்தா இந்த கல்லறையில் நடக்கிறதுக்கே இடம் இல்லை. ஏன்னா அங்கங்கே புதைச்சிருந்தாங்க. லாஸ்ட் டைம் நாங்கள் போனப்பயே எங்கே கால் வைக்கிறதுனே தெரியல. கால் வைக்கிற இடம்லாம் புதைச்சி வச்சுருந்தாங்க. குழந்தைங்கள்லாம் இருந்ததுனால கால் வைக்கிறதுக்கே ரொம்ப சங்கடமாக இருந்தது. போய் அங்கே தேடுன்னு தேடினோம். மதுரையில் வேற ரொம்ப மழை பெஞ்சு எல்லாம் இதாக இருந்ததுனால அப்படியே கல்லறையில் வந்து மாமாவோட கல்லறை வந்து அப்படியே மூடிருச்சு. பக்கத்தில் ஒரு கல் எடுத்துட்டு அக்கா தான் வந்து க்ளீன் பண்ணாங்க. இந்த கல்லறையை வந்து கொஞ்சம் எடுத்து கட்டலான்னு பிளான் இருக்குது. ஒரு வழியாக மாமாவோட பேர்லாம் அப்படியே தெரிகிற அளவுக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு மாமாவுக்கு கொஞ்சம் மாலையெல்லாம் போட்டு கேண்டிலில் பொருத்தி எல்லாருமா சேர்ந்து சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு. என்னோட மாமனார் பார்த்தா கிறிஸ்டியனாக கன்வெர்ட் ஆனவங்க. எங்கள் அத்தை வந்து அவங்கள கல்யாணம் பண்ணும்போதே கிறிஸ்டியனாக கன்வெர்ட் ஆகி தான் மேரேஜ் பண்ணியிருந்தாங்க. அத்தை பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோட கூட பிறந்த அக்கா தான். நான் வந்து சொத்து படிக்கும்போதே எங்கள் மாமா இறந்துட்டாங்க, அதாவது மாமனார் இறந்துட்டாங்க. அப்போ வந்து இந்த கல்லறையில் தான் நாங்கள் அடக்கம் பண்ணோம். அதனால வந்து வருஷம் இந்த கல்லறைக்கு தான் போகிறது. போன வருஷம்லாம் வர முடியலை. ஸோ இந்த வருஷம் வந்து சாமி கும்பிட்டாச்சு. அப்புறம் வந்து மதுரையிலேருந்து ஒரு 2 டேஸில் வந்து கிளம்பிட்டோம். ஒரு ஏர்லி மார்னிங் போல் தான் கிளம்புனோம் சென்னைக்கு. ஆக்சுவலாக அந்த டைம் வந்து சென்னையில் வந்து நல்ல மழை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நியூஸில். இருந்தாலும் ஆனால் அந்த அளவுக்கெல்லாம் இல்லை. நாங்கள் சென்னை நெருங்க கொஞ்சம் லைட்டாக தூறல் இந்த மாதிரி தான் இருந்துச்சு, பெருசாக ஒன்றும் இல்லை. அப்புறம் சேஃபாக சென்னை வந்து சேர்ந்தாச்சு. இது ஆஃப்டர் தீபாவளி எடுத்த வீடியோ தான் இப்போ தான் போஸ்ட் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அடுத்து நம்ம வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.